எங்க வந்திருக்கோம்னா காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது தருமபுரி மாவட்டம். வாரம் செவ்வாய்க்கிழமை காலையிலே ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 9:30 வரைக்கும் இந்த மாட்டு சந்தை நடக்கும். நிறைய கைக்கரை மாடுங்க, சினை மாடுங்க இந்த மாதிரி இந்த சந்தைக்கு கொண்டு வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இருக்காது. ஸோ அப்படியே பார்ப்போம். நம்மளோட சேனல் பிடிச்சா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க முடியும். அதே ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கணும். மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ள போயிட்டு பார்ப்போமாங்க. இப்போ இதை எடுத்துட்டீங்களாண்ணா? என்ன பல்லுண்ணா எடுத்துருக்கோங்க? 2 பல்லுங்க. 2 பல்லா? முதல் ஆக்டிவேஷனுங்க. பல்லு 2 பல்லு. பல்லு பாருங்க, 2 பல்லு போட்டுருக்கு. 2 பல்லு. ஆமாண்ணா. எந்த ஊருக்குண்ணா போகுது? தருமபுரிக்கே எடுத்துருக்கேங்கண்ணா. தருமபுரியா? பாப்பா. ஸோ 2 பல்லு தான் வச்சுருக்கு. ஃபஸ்ட் ஈத்து இப்போ தான். இப்போ எத்தனை மாதம் சனியாக இருக்குது? இன்னும் 15 நாள் ஆகுமா? ஓகேண்ணா. இதெல்லாம் எந்த ஊர் மாடுண்ணா இது? இங்க காரியமங்கலத்து மாடேங்கண்ணா. காரியமங்கலம் கண்ணுட்டி பார்த்தா உங்களுக்கு சிந்தாமணி கண்ணுட்டியா இருக்குங்க. சிந்தாமணில இருந்து கண்ணுட்டி எடுத்து கொடுத்து இங்க வளர்த்தி பிரீடு பண்ணி வந்திருக்குதுங்க. சரி. கண்ணுட்டியா வாங்கியிருப்பாருங்க. இங்க வளர்த்தி வந்திருக்குங்க. இந்த வாரம் எப்படின்னா மாடு நிறைய வந்துருந்துச்சா? மாடு இந்த வாரம் மீடியமான மாடு தான் வந்துருந்துச்சுங்கன்னா நல்ல மாடா பார்த்து செலக்ட் பண்ணி தான் வாங்கி கொடுத்துருங்க. நம்ம எப்பவுமே முதல் கண்ணு 2வது கண்ணு தான் எடுத்து கொடுப்போங்க. பிரீடு இருக்குதுங்க. நல்ல காம்பு இடைவெளி இருக்குதுங்க. அரடி கேப் இருக்குதுங்க. நல்ல காம்பு இடைவெளிங்க. நல்ல மண்டை கூறுங்க பாருங்க, சின்ன மண்டை. ஒன்றும் தப்பு இல்லைங்க. இதெல்லாம் வீட்டு தேவைக்கு எடுத்துருக்காங்களா? சரிங்கண்ணா. என்ன விலை? நல்லா இருக்கு மாடு. நல்லா கண்ணு போடுற ஸ்டேஜ் தான். நல்ல பிரீடு இருக்குதுங்க. பாருங்க, வாங்க. ஒரு 20 நாள் டைம் இருக்குதுண்ணா. 5 நாள் முன்ன பின்ன போடுங்கண்ணா. 5 நாள் அதிகமாகும், 5 நாள் கம்மியாகுங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க. மண்டை பாருங்க, நல்ல நல்ல உங்களுக்கு நல்ல பிரீடு, நல்ல ஒயிட் மூஞ்சிங்க. நல்லா பாருங்க, ரோஸ் இருக்கு. இந்த பிரீடு குவாலிட்டிங்க. அப்புறம் நல்ல கலருங்க. நல்லா பாருங்க, இந்த இடத்துல கழுத்துல பாருங்க சின்னதா இருக்குதுங்க. அப்படி நல்லா இருக்குங்க. மாடு நல்லா அகலத்துலங்க மாடுங்க. 2 பல்லுங்க. நல்ல பேக் பேஸ் இருக்குது பாருங்க. மடி பாருங்க, மடி பாயிண்ட் பாருங்க. சுழியெல்லாம் பார்த்து எடுத்தீங்களா? மடி பாயிண்ட் பாருங்க. அரடி கேப் இருக்குது மாடு. இது மிஷினுக்கு நான் போடுவோமாண்ணா? மிஷினுக்கு போட்டுக்கலாங்க, கையிலையும் கறந்துக்கலாங்கண்ணா. 2 கப்புலிங்க. ஓகேண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் காம்பு இருக்குதுங்க. மிஷின்லையும் கறந்துக்கலாங்க, கையிலையும் கறந்துக்கலாங்க. ஓகே. பிரீடு இருக்குதுங்கண்ணா. இன்னும் மடி வைக்குமா? மடி வைக்கிங்க. இதெல்லாம் தொங்கி போடாதுங்க மடிங்க. ஓரளவுக்கு அளவா வச்சு போடுங்க. சரி. இந்த முட்டி கீழே மடி இறங்காதுங்க. இந்த முட்டிக்கு கீழே மடி இறங்கி போகாதுங்க. இதே மடி நல்லா அகலமா விரிஞ்சு போடுங்க. ஓகேண்ணா. நான் 2 நேரம் ஒரு 20 எதிர்பார்க்கலாங்கண்ணா. 1-2 கூடுங்க, 1-2 குறையுங்க. ஸோ ஒரு வேலைக்கு நமக்கு உங்களுக்கு ஒரு 16 கிலோ விடாதுங்க. ஒரு வேலைக்கு 8-9 கறக்குமாண்ணா. ஒரு வேலைக்கு முத கண்ணுக்கே கறக்குங்க. வீடு இந்த மட்டும்தான் கறக்குங்க. மாடு பாருங்க, குட்டை மூஞ்சி நல்லா குடிச்சு வச்சு கொண்ட மாதிரி. மாடு நல்லா ஒரே லென்த்துங்க. ஒரே லென்த்து நல்லா அகல கட்டுங்க மாடு. நீங்க எந்த ஊருண்ணா? நாம அரூருங்கண்ணா. நம்ம காரியமங்கலம் வியாபாரம் பண்ணிங்கன்னா ப்ராப்பரா அரூருங்க. எத்தனை வருஷமா இந்த தொழில்? ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்குதுங்க. 15 வருஷமா? சரிங்கண்ணா. எல்லா ரேட்ல எடுத்து தருவீங்களா இல்லை பெரிய மாடு மட்டும் எடுத்து தருவீங்களா? மாடுலாம் இல்லைண்ணா, முத கண்ணு 2வது கண்ணு என்ன எந்த மாடு கேட்டாலும் எடுத்து தரலாங்க. எடுத்து தரலாங்க, HF கேட்டாலும் எடுத்து தரலாங்க. ஆனா முத கண்ணு 2வது கண்ணு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கு மேலே 4-5 கண்ணு நம்ம எடுத்து தரதில்லை. நமக்கு இதுல சின்ன மாடு ஒரு 50,000 கிடைக்குமாண்ணா? நான் இதுலேயே உங்களுக்கு 50,000 கிடைக்காதுங்கண்ணா. வளர்ப்பு கண்ணே உங்களுக்கு 45 ரூபா 50 ரூபா வந்துருங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ரேட்டில் 50 ரூபாய் கிடைக்குன்னா வயசான மாடு தான் கிடைக்குங்க. பல்லு இருக்கிற மாடு கிடைக்காதுங்க. ஓகேண்ணா. இளம்பூர்ல எப்பவுமே கிடைக்காதுங்க. பல்லு சேர்ந்த மாடு வேணா உங்களுக்கு கிடைக்குங்கண்ணா விலைக்கு. ஓகேண்ணா. இதெல்லாம் நம்ம வச்சா இன்னும் எத்தனை ஈத்து வைக்கலாம்? நல்லா பராமரிச்சா உங்களுக்கு ஒரு 8 கண்ணுக்கு பராமரிக்கலாங்க. 8 கண்ணுக்கு பராமரிக்கலாங்க. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் விட்டாங்க சொல்லுங்கள். நம்ம ஃபோன் நம்பர் 99ங்க 44 602 603ங்க. ஸோ எல்லா வாரமும் வருவீங்களாண்ணா? எல்லா வாரம் காரியமங்கலம் வருவோண்ணா. செவ்வாய்க்கிழமைனா காரியமங்கலங்க. ஓகே. ஸோ இங்கே பார்க்குறேன் பாருங்கள், எல்லாம் சினை மாடுங்க தான் நிறைய வரும். இந்த சினை மாடு பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் ஸோ சினை மாடும் சரி, கை கறவை சரி, இல்லை இந்த மாதிரி மாடு கன்றுங்களும் சரி நிறைய கொண்டு வருவாங்க. அப்படியே பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ இது மாடு கன்றோடு இருக்குது பாருங்கள்.
நல்லா மடி, பெரிய மடி. அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து விசாரிச்சிருவோம் இது வந்து என்ன பல்லுன்னுட்டு. ஏன்னா பல்லுண்ணா இது பல்லு நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? சரி, எந்த ஊருக்கு போகுது? மேட்டூருக்கு போகுது. ஸோ இது வந்து வாங்கியிருக்காங்க இவங்க தான். எல்லாம் பெரிய மாடு, மாடு கன்று, காலக்கண்ணா? காலக்கண்ணா. சரி சரி. எவ்வளோ சொன்னாங்க பால்? 60,000. பரவாயில்லையா? பரவாயில்லையா? பரவாயில்ல தான் தோணுதா? எவ்வளோ கிடைக்குன்னு சொன்னாங்க பால்? ஒரு வேலைக்கு 10? ஒரு வேலைக்கு 10 சொல்லியிருக்காங்க. சரி சரிங்கண்ணா. ஸோ ஒரு வேலைக்கு வந்து ஒரு 10 லிட்டர் சொல்லியிருக்காங்க. வேலை 60 ஆகிடுச்சா? ஸோ 60,000 இருக்குது. நம்ம விவசாயிங்களா? சரி சார். பண்ண மாதிரி வச்சுருக்கீங்களா? அதில் பண்ண மாதிரி எத்தனை வச்சுருக்கீங்கண்ணா? 8 இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கீங்க. சரி சரிண்ணா. எப்படிண்ணா தொழில் லாபமாக இருக்கா? பரவாயில்லையா? நம்ம செய்கிறத பொறுத்து இருக்குன்றீங்க. ஓகே ஓகே. அதான் எடுத்துருக்காங்க. பரவாயில்ல தான் வேலை. ஏன்னா மாடு கன்று எத்தனை இது சொன்னாங்களா? 4ஆவதா? ஓகே ஓகே. உங்கள் பேர்னா? சரி ஓகே. அதான் எடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது மாடு. 60,000 வந்து ஆயிடுச்சுன்றாங்க. மாடு கன்று, காலக்கண்ணு. அடி வந்து ஓரளவுக்கு இருக்குது. கறக்கலாம் 17-18 ஆச்சு ஒரு நாளைக்கு. ஏன்னா கொஞ்சம் கடை சேர்ந்துருக்கும் பல், அதனால தான் வந்து அந்த வேலை. அதே உங்களுக்கு வந்து 2 பல் 4 பல்லுனா விலை கூடும். ஸோ அதே தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே வந்து ஒன்றாயிடாது. பாலுக்கோசம் ரேட்டு கிடையாது. நல்ல வயசில் இருந்தால் மாடு இருக்கும், ரேட்டு போகும். இதே வேலைங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்லில் இந்த வேலைக்கெல்லாம் கிடைக்காது. 2 பல்லு 4 பல்லில். இதுதான் வந்து சந்தை. ஸோ சந்தையில் வந்து விலை சொல்கிறாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் விலையே கிடையாது. ஸோ 50,000 சொல்கிறாங்கன்னா 50,000மே விலை கிடையாது. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது 2 பார்த்தீங்க ஜெர்சி நல்லா இருக்குது. என்ன பல் வச்சுருக்குது? என்ன பல்னா? பல்லு 6. ரெண்டுமே 6 பல்லா? இது 4 6. ஃபஸ்ட்டா இல்லை 2ஆவதா? இது 2ஆவது. இது 3ஆவதா? ஸோ ஜெர்சி தான் 2ம் நல்லா இருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் டைம் இருக்குது? இன்னும் 15 நாள் தான். நீங்கள் எந்த ஊர்னா? நீங்கள் வியாபாரிங்களா? எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? எத்தனை கொண்டு வந்தீங்க? 3 கொண்டு வந்தீங்களா? சரி சரி. அது பல்லு? 6 பல்லு. அது என்ன ப்ரீட்னா வரும்? சரி சரி. அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் டைம் இருக்குது? இன்னும் 1 மாதம் ஆகும். சரி சரிங்க. ஸோ 3மே சென மாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஜெர்சி 2 ஒரு ஹெச்எப்பில். இது எவ்வளோ விலையில் வரும்ண்ணா? 55 ரூபா. நம்மளுக்கு கறவை எவ்வளோ கிடைக்கிது? 2மே நம்ம வச்சோம்னா ஒரு வேலைக்கு ஒரு 2 வேலைக்கு 15. சரி சரி. 17 வரும். சரி சரி. அதெல்லாம் இப்போ நம்ம கறவை இன்னும் மடி வைக்கல. 20க்கு மேலே தான் வரும். சரி சரி. மடி இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் வைக்க? இன்னும் 1 மாதம் ஆகிடுமா? சரி சரி. ஸோ இன்னும் அது மடி வைக்கல. ஆனால் வந்து 20 லிட்டர் கறவை கிடைக்குன்றாங்க. இது ஒரு 15, இது ஒரு 17 கொண்டு வந்திருக்கேன். வாரம் கொண்டு வருவீங்களா? வாரம் வந்துட்டு தானே அதுதான் வாரம் வருவீங்க. சரி சரிண்ணா. நம்ம ஜெர்சி ஹெச்எப் 2மே கொண்டு வருவோம். சரி சரிங்க. ஸோ விலை சொல்லியிருக்காங்க. அந்த ஹெச்எப் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 110. ஏதோ பேசினா அனுப்பிச்சு தருவலாம். ஓகே ஓகே. ஸோ எல்லாம் வந்து 55 1 அது 110 சொல்கிறாங்க. பேசினா ஏதோ 1க்குள்ளே தருவன்றாங்க. இன்னும் டைம் இருக்காது. இன்னும் மடி வைக்கல. இன்னொரு 1.5 மாதம் போல் ஆகுன்றாங்க. அது இதுவெல்லாம் வந்து ஒரு 15 17 அது போல் கேட்டிங்கன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதான். எல்லாம் வந்து கொஞ்சம் சவள டைப்பில் இருக்குது. என்ன பல் வச்சுருக்க தெரியல. அப்படியே பார்ப்போம். நல்லா கொஞ்சம் மடி வச்சுருக்கேன். என்ன பல்லா இது? பல்லு 2 பல்லா. இன்னும் எவ்வளோ நாளாக இருக்குது? இன்னும் 15 நாளா? சரி சரி சரி. எந்த ஒரு மாடு? இன்னும் எந்த ஒரு மாடு இது? சந்தனூர். ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? நீங்கள் வியாபாரிங்களா? சரி சரிண்ணா. ஹெச்எப்ல ஜெர்சியில் கொண்டு வந்தீங்களா? ஹெச்எப் கொண்டு வந்தீங்களா? ஜெர்சி கொண்டு வந்தீங்களா? ஹெச்எப் ஜெர்சி 2மே கொண்டு வருவீங்க. சரி சரிங்கண்ணா. இதெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் பால் கண்டுபிடிச்சேண்ணா தலை சேர்த்துக்கு? 12 13. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா வேலை? 55 ரூபா. சரி சரிண்ணா. சுழியெல்லாம் சுத்தத்தோடு இருக்கா? ஓகே ஓகேண்ணா. ஸோ நல்லா இருக்குது. இதை பேசி அனுப்பிச்சாச்சு. எடுக்கலாம் தேவைப்பட்டா. தலை சாயத்து தான் 2 பல். என்ன மடியை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இன்னும் டைம் இருக்குது.
ஸோ சந்தையில் விலை சொல்கிறேன்னா அதே விலை கிடையாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. பேசினா எதுவும் கம்மி பண்ணி வாங்கலாம். இங்கே வந்து ஒரு நல்ல ப்ரீடில் வந்து ஒன்று இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. ரெண்டு நல்லா சிவாஜி ஹெச்எப்னு சொல்லுவாங்க. இதை சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து விரும்புவாங்க. இந்த கலர் மாடு நல்லா இருக்கு. வியாபாரம் பேசிட்டே இருக்காங்க போல. என்ன பல்லு வச்சுங்களா? என்ன பல்லுனா அது? 6 பல்லு. 6 பல்லா? ஃபர்ஸ்டா ரெண்டாவதா? ரெண்டாவது சொல்லலாம். ஸோ ரெண்டாவது சொல்லு. இது என்ன ப்ரீட்னா வரும்? இது சிவாஜி ஹெச்எப்னு சொல்கிறாங்க. சிவாஜி ஹெச்எப். ஓகே ஓகே. நீங்கள் வியாபாரிங்களா? இல்லை, நாங்களாம் விவசாயிங்களா? சரி சரி. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குண்ணா இது? இன்னொரு 10 நாள். 10 நாள். போனேத்துக்கு எவ்வளோ கறந்து இருக்கு? 15. இந்த வீட்டு எவ்வளோ கறக்கலாம்? இன்னொரு 2 லிட்டர் சேர்ந்து கறக்கும். இன்னொரு 17 கறக்குமா? சரி சரி. ஸோ ஒரு 17 கறக்குன்றாங்க இந்த ஈத்துக்கு. ரெண்டாவது ஈத்து. இன்னும் டைம் எவ்வளோ நாள்? இன்னும் 10 நாள் தான். சரி சரி. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 95,000 சொல்கிறேன். 95. ஏதோ பேசணும் சேச்சி தரலாம். 90,000. ஓகே ஓகேண்ணா. ஸோ நல்லா இருக்குது. ஒரு 90 ரூபா வந்தால் கொடுக்கலான்றாங்க. 17 லிட்டர் கறக்குன்றாங்க. ஆமாம், அடியில்னு பார்க்குறீங்களா? இன்னும் கண்ணுப்பட டைம் இருக்குது. பேசி அனுசரிச்சு எடுக்கலாம். நல்லா தான் இருக்குது மாடு. எல்லாமே வந்து சினை மாடுங்க. இந்த சைடு பார்க்குறீங்க பாருங்கள். எல்லா விலையிலும் இருக்குது. உங்களுக்கு வந்து மாடுக்கு தகுந்த மாதிரி விலை. ஸோ வந்து பார்க்குறதுனா தாராளமாக வந்து பாருங்கள். நல்ல நல்ல மாடுங்க தாராளமாக வந்து இந்த சந்தைக்கு வந்து வருதுங்க. அதே சென மாடை பார்த்துட்டு அந்த சைடு போனோம்னா ஏதோ கை கறவை இருக்கும். ஸோ இருக்கா நான் தெரியல. நீ கொஞ்சம் லேட்டு தான். இல்லை இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க பாருங்கள். எல்லாம் வந்து கை கறவை தான். இந்த இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே கை கறவை தான். கை கறவை வரும். கை கறவைலாம் வந்து அதிக ரேட்டு போகாது. உங்களுக்கு வந்து கை கறவை பொறுத்த வரைக்கும் ஒரு 15,000 ஸ்டார்ட் ஆகும். 15 உங்களுக்கு வந்து ஒரு 30-40 வரைக்கும் போதும் கை கறவை. கை கறவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்து எடுக்கணும். இது குட்டி மாடு போல். நல்லா இருக்குது. சின்ன மாடு தான். என்ன பல்லு போட்டுருந்தல குட்டி இது போல். பல்லையா அது? பல்லு 2 பல்லா? தலை சைத்தா இல்லை? தலை சைத்தா இல்லை? தலை சைத்தா. எவ்வளோ கிடைக்கும் பால்? ஒரு வேலைக்கா இல்லை 2 வேலைக்கா? 2 வேலைக்கு. இப்போ செய்யும் பாலா? சரி சரி சரி. ஸோ 2 வேலைக்கு ஒரு 10 சிம்பால் தான். தலை சைத்து. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 65. ஏதோ பேசுனா முன்ன பண்ண தரலாம். பேசுனா முன்ன பண்ண தரலாம். ஓகே ஓகே. நீங்கள் வியாபாரிங்களா? எந்த ஊர்? கம்பைனூர். ஓகே ஓகே. காலக்கண்ணு. இதுதான் கன்று. சொல்லியிருக்காங்க வெள்ளை எதை பேச அடிச்சாச்சு எடுக்கலாம். ஒரு 10 லிட்டர் கறவை 2 வேலைக்கும் சேர்ந்து இப்போ கறக்குதுன்றாங்க. விலை சொல்கிறாங்கன்னா அதே விலை கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து விலை சொல்கிறாங்கன்னா இதே விலை நம்ம மாடம் வந்து விற்கணும் போட வீடியோ பார்த்து ஸோ அவ்வளோக்கே வந்து விற்பீங்க ஊர்லேயும். ஸோ மாடுக்கு தகுந்த மாதிரி தான் விலை. நான் விலையை எடுத்து போடுறதில்ல. நம்ம வந்து மேக்ஸிமம் பண்ணி கம்மி தான் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் விலையை எடுத்து போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து வியாபாரம் பாதிக்குது. ஸோ அதான் உண்மை. ஏன்னா சில பேர் வந்து மாடு வாங்க வில்லேஜுக்கு வருவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடு அவங்க வரும்போது இந்த வீடியோ காட்டுவீங்க நீங்கள். ஸோ காட்டி இந்த மாடு இவ்வளோ போயிருக்கு, என் மாடியை கம்மியாக கேட்குறேன்னு கேட்குறீங்களா? ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது வீடியோஸில். ஸோ ஏதோ ஓரளவுக்கு விலையை கேட்போம், அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். கிடாரி சனை தான் போல். நல்லா இருக்குது. பெரிய கிடாரி.
கிடாரினா சனையாக இருக்கும். ஸோ சனை கிடாரி 90 ரூபா விலை. பல்லுனா அது 2 பல்லு தான். பரவாயில்ல. 78 நம்ம கேட்டாங்களாம். எல்லாம் இருக்குது வேலைனா 90 ரூபா சொல்கிறாங்க. எதை பேசினா அனுப்பிச்சு வச்சு தருவாங்க. தலை சைத்துக்கு எப்பயும் கொஞ்சம் கம்மியாக தான் கறவை. அடுத்த வேணும் நம்ம வந்து பார்க்கலாம் கறவை. எல்லாம் கை கறவை இந்த சைடு வந்தீங்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு பார்ப்போம். குட்டி மாடு இதெல்லாம் இருக்குது பாருங்க. இதுங்கெல்லாம் வந்து கம்மி கறவை தான். இதுங்களாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஜெர்சி அலோ பிளாக்கு 2 வச்சுருக்கான் தம்பி. ரெண்டுமே குட்டி மாடா தம்பி? ரெண்டுமே குட்டி மாடா? ஓகே ஓகே. இதெல்லாம் எவ்வளோ இருக்குது கறவைங்க இதுங்களாம் ஒன்றுண்ணா? 40-30. பாலெல்லாம் எவ்வளோ கிடைக்கும்? 12. அது 10 தோடு தான். ஓகே ஓகேண்ணா. காலக்கண்ணா பொட்டக்கண்ணா? சரி சரி சரி. ஒன்று பொட்டக்கண்ணா ஒரு காலக்கண்ணு. எல்லாம் ஸ்கூல் லீவா? எல்லாம் வியாபாரத்துக்கு. எந்த ஊர்? நம்ம எத்தனை கொண்டாந்தீங்க இந்த வாரம்? 7 கொண்டு. அப்பா வந்துருக்காரா? ஓகே ஓகே. ஸோ இருக்குது விலை சொல்லியிருக்காங்க. பேசி வாங்கலாம். ஒரு 12 ஒரு 10 கறவை. பேர் தம்பி உன் பேர்? தினேஷ். சரி சரி. எல்லாம் ஸ்கூலில் விளையாடுறது போகணும். சந்தைக்கு வந்திருக்கீங்க. இப்போ தான் கற்றுக்குறீங்களா? அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க இப்பயே? சரி சரி சரி. 7 மாடு இருந்திருக்கு. அதனால் இவங்க கூட வந்திருக்காங்க. எதாவது பேசி வாங்கலாம். அனுசரிச்சு தேவைப்பட்டால். ஒன்று பொட்டக்கடை அந்த சைடு இருக்குது. இது காலக்கடை போட்டு இருக்கு. இல்லை கொஞ்சம் செவல டைப் சின்ன மாடு தான் இதெல்லாம். நான் ஒரு நேரத்துக்கு ஒரு 3.5 கறக்கலாம். அவ்வளோதான். ஏதோ வீட்டு தேவைக்கு ஓகே. இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வீட்டுக்கு பால் எடுத்துக்கலாம். ஆடு கன்றோட தான் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு சின்ன மாடு. காலக்கண்ணடா? அது பல்லு எத்தனை ஆயிடுத்து? 2 ஆதித்து 6 பல்லு. காலக்கண்ணு தான். பால் எவ்வளோ கிடைக்குதுண்ணா 2 வேலைக்கு? 9. நம்ம வீட்டு தேவைக்கிறதா இருக்கோம். சரி சரி. இது நல்லா கூடி வருவேன். ஸோ ஃபேட்டு எஸ்னப்போ ஏறி வருன்றாங்க. நீங்கள் வியாபாரிங்களா? எந்த ஊர்ண்ணா? அரூர் மொரப்பூரா? நல்லா இருக்கு. சின்ன மாடு வீட்டுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 35. ஏதோ பேசினா வச்சு தரலாமா? சரி சரி. எத்தனை கொண்டாந்தீங்க இந்த வாரம்? 5 கூட 4 கொடுத்துட்டீங்களா? இந்த வாரம் ஓரளவுக்கு விலை இருந்துச்சா? ஏதோ நம்ம வந்ததுக்கு ஓரளவுக்கு வந்துடுச்சா? ஓகே ஓகே ஓகே. ஏதோ ஒன்று வந்துச்சா போதும். அவ்வளோதான். ஓகே ஓகே. ஓரளவுக்கு சின்ன மாடம். ஏதோ வீட்டு தேவைக்கு நல்லா இருக்கும். பார்ப்போம் இருக்கிற மாடுங்க. இல்லை கை கறவை தான். கை கறவை நிறைய வரும் இந்த சந்தைக்கு. கை கறவைலாம் வந்து வாங்குறீங்கன்னா தாராளமாக வரலாம். ஆனால் வந்து அதிக பால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ வாங்கிட்டு போய்ட்டு சனை இருந்து உங்களுக்கு வந்து அடுத்து ஈத்துக்கு வேணால் ஓரளவுக்கு சேர்ந்து கறக்கலாம் பால். ஏன்னா இதுக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் வந்து கறந்த மாடுங்க தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. 3 ஓரளவுக்கு இருக்குது. நல்லா தான் இருக்குது. மூணுமே கைப்பாலையா? இது கைப்பால செக்கப்பில் இருக்கா? அதெல்லாம் எத்தனை மாதத்தில் இருக்கா? 5 மாதம். எல்லாம் எந்த ஒரு மாடு? லோக்கலான மாடு தான். இது கைப்பால செக்கப்பில் இருக்கு. எல்லாம் எவ்வளோ இருக்குது பால் ஒவ்வொன்றா? சரி சரி சரி. அது செக் பண்ணிட்டீங்களா? சரி சரி சரி. ஒரு 10 ஒரு 7 8. சரி சரிங்க. எத்தனை கொண்டாந்தீங்க இந்த வாரம்?
ஒண்ணுதான் கொண்டு வந்து வாங்கி வாங்கி இருக்கிறதா? சரி சரி. சரி நல்லா நம்ம கைக்கார எடுத்தால் நல்லா என்ன விலையிலேருந்து கிடைக்குண்ணா ஸ்டார்டிங்கு? நல்ல விலையில வாங்கணும்னா 30 ரூபா 35 ரூபா கொடுத்தா நல்ல மாடு. நல்ல மடை வருமா? ஓகே. அந்த ரேட்டில் எடுத்தால் எத்தனைத்துக்கு வைக்கலாம்? அது 4 கண்டு 5 கண்டு கறக்கலாம். ஸோ அந்த 30 ரூபா 35 எடுத்தா? ஓகே ஓகே ஓகே. 2 பல்லு 4 பல்லு வாங்கணும். சரி சரி. அதான் ஒரு 30 ரூபா தான் நல்ல மாடு கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ ஒரு கைக்கார வெடிக்கணும்னா ஒரு 30 ரூபா ரேஞ்சில் எடுத்தால் உங்களுக்கு வந்து நல்ல மாடு வந்து கிடைக்குன்றாங்க. நாம் இந்த மாதிரி எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும்? 35 ரூபா சொல்றேன். 35 ரூபா. சரி சரி. இதெல்லாம் கொஞ்சம் இளம் மாடு இருக்குது. சரி சரி. ஸோ அதான் கைக்கரை வெடிக்கணும்னா ஒரு 35 வந்து எடுங்க. ஸோ அது எல்லாருமே வந்து அதான் சொல்கிறாங்க. ஒரு 35 எடுத்திங்களா கைக்கரை கொஞ்சம் இளம் மாடை எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ சென்ட்ரலுக்கு 35. இது வேணும் உங்களுக்கு வந்து விலை குறையலாம். ஸோ அப்படியே வந்து அந்த சைடு போகும். ஏன்னா விலையை நான் வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் கேட்கல. அது கொஞ்சம் விலை பாதிக்கும். ஏன்னா வந்து அவங்கள விற்க போகிறவங்க தான். ஸோ அதனால் ஓப்பனாகவும் நம்ம வந்து கேட்கல. இல்லை இதுங்களாம் பாருங்கள் நல்லா இருக்குது. 3 மாடுமே நல்லா இருக்குது. 3 மாடுமே சூப்பர் மாடு தான். கறவை நம்மளுக்கு வந்து 2 வேலை ஒரு 8 9 10 பக்கம் தொடலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாடுமே நல்லா இருக்குது. நல்லா ஜெர்சியே வச்சுருக்காங்க. பூலா கைப்பாளையா? கண்ணு மாடுங்களா? சரி சரி. எல்லாம் கண்ணு மாடுங்க தான். எல்லாம் ஒரு ஜெலஸில் இருக்க போல். எல்லாம் கடை சேர்ந்துருக்கா? கடை சேர்ந்துருச்சா? 4 பல்லு. அந்த இதெல்லாம் இவ்வளோ இருக்க பால்? இதெல்லாம் இவ்வளோ இருக்க பால்? 15 வரும். சரி சரி. குட்டி மாடுங்க இது. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. விலையில் எப்படி வரும்னு கேட்டிங்களா? உங்களுக்கு வந்து 30 ரூபாய்க்கு மேலே தான் இங்கே இருக்கிற மாடு எல்லாமே அவ்வளோதான் வரும். குட்டி மாடோட தான் இருக்குது. கன்று மாடு நிறைய இருக்கும் கைக்கறவை. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து உள்ளே இருக்கும் சந்தையில். ஏன்னா காலையில் நிறைய மாடுங்க இருந்துச்சு. உள்ளே நம்ம வந்து எடுக்கவும் முடியறதில்ல. அப்படி கேளுங்க.